ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவார்த்தையினுடைய ஆசீர்வாதத்திலே சந்திப்பதில் நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க என்று நாங்கள் நம்புகிறோம். நாமும் வார்த்தை என்கிற வல்லமையில் மகிழ்ச்சி அடைகிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். கடந்த வாரங்களில் நாங்கள் 2 இடங்களுக்கு பெங்களூருக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். எங்களுடைய பிரேயருக்காக, நம்முடைய ஜெப கூட்டத்திற்காக. மிகவும் அருமையாக மக்களுடைய கூட்டம் அந்த இடத்துல அநேக பேர் இந்த வார்த்தையின்பால் தாகத்தோடு வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்று சென்றார்கள். கடவுள் பல இடத்துல அற்புதமாக இந்த மக்களை வார்த்தையினால் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் அதை உணர்ந்து பெருமைப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வார்த்தைக்காகத்தானே சீடர்கள், திருத்தூதர்கள் எல்லோருமே ஓடினார்கள். இந்த நற்செய்தியை எடுத்து சென்று அநேகரை ஆண்டவர் பக்கமாக அழைத்து வர அந்த பணியை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அநேகர் அந்த பணியினுடைய ஆழத்தில் பார்க்கிற பொழுது அவர்கள் நிறைவான பயணத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ட்ரெயினில் பயணித்து கொண்டிருக்கிற போது கூட பலர் எங்களை அடையாளப்படுத்தி கொண்டார்கள். அடையாளம் கண்டுகொண்டு அவர்கள் அந்த இடத்திலே கூட மகிழ்ச்சியோடு அவர்கள் அந்த அனுபவத்தை பகிர்ந்தார்கள். இறைவார்த்தை எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது, நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற வார்த்தையை கேட்பதில்லை என்றெல்லாம் அவர்கள் சாட்சியப்படுத்துகிற அந்த சாட்சிய வாழ்க்கையை நாங்கள் கண்டு மெய்சிலிர்த்து நிற்கிறோம். கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடவுள் இப்படிப்பட்ட ஒரு பணியிலே எங்களை இணைத்திருக்கிறார். இந்த பணியில் எங்களோடு அநேகர் இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாருமே இந்த ஆண்டவருடைய இந்த பணியில் இணைந்திருக்கிறீங்க. இன்னும் நம்ம ஒரு படி முதிர்ச்சி நிலையை அடைய வேண்டும். அவரவருக்குரிய தலங்களை அமைத்து நம்ம என்ன செய்யணும், அந்தந்த இடத்துல பணி செய்யணும். ஏதாவது நீங்கள் ஒரு நன்மையான காரியத்தை செய்கிறீங்கன்னா அது ஒரு பணி. ஒரு வீட்டில் ஒரு பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தாய் தந்தை இறைவார்த்தையை கொடுக்குறாங்க அப்படின்னா, பல்வேறு விதத்தில் எந்த விதத்திலையாவது நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதுதான் இறை ஊழியம். அது குடும்பத்தில் ஆரம்பிக்கணும். இந்த இறை பணி நிறைய நேரம் நம்ம நினச்சிக்கிறோம், எடுத்துக்கிட்டு போய் பிறருக்கு போதிப்பதில்லை. இல்லை, முதல்ல நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இறை வார்த்தையினுடைய வல்லமையையும் இறை வார்த்தையினுடைய மகிழ்ச்சியையும் அவர்கள் உணரும்படி செய்யணும். அதுக்கு முதல்ல நாம் உணரணும். ஒரு நாள் தியானம் நாங்கள் பல இடத்துல வைக்கிறோம். பல இடத்துல ஒரு நாள் தியானம் காலையில் 9:30 ஆரம்பிச்சிருவாங்க. சாயந்தரம் பார்த்திங்கனாக்கா 5 மணிக்கு தான் நாங்கள் முடிக்கிறோம். இடையில் ஒரு டீ பிரேக் கொடுக்குறோம், ஒரு லஞ்ச் பிரேக் கொடுக்குறோம். ஆனால் அநேகர் சொல்ல முடியாத அளவுக்கு அவர்கள் காலையிலேருந்து வந்து அவர்கள் அந்த இடத்துல அமர்ந்து அந்த வார்த்தையை கேட்கிறார்கள். இங்கே எதுவும் மேஜிக் கிடையாது, இங்கே ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. நம்ம வந்து இறைவார்த்தையை தான் அந்த இடத்துல கொடுத்துட்ருக்குறோம். நற்கருணை ஆராதனையாக கொடுக்குறோம், திருப்பலியாக கொடுக்குறோம். இப்படி பல்வேறு நம்மளுடைய ஆசீர்வாத காரியங்களாகத்தான் கொடுக்குறோம். அப்படியும் அவர்கள் சளைத்து போகாமல், அவங்க உடல் களைத்தாலும் கூட உள்ளம் சோர்ந்து போகாமல் அவர்கள் கடவுளுடைய பாவத்தில் அமர்ந்திருப்பது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமாகத்தான் பார்க்க முடிகிறது. ஆகவே நீங்களும் அதே போல் போய் கொண்டிருப்பீர்கள். வீட்டுக்கு ஒருத்தர் மட்டும் போகிறது அப்படிங்கிறது வந்து இதில் ஒத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அவரவருடைய ஆன்மா அவரவர் பலப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு வாய்ப்புகளை பெற்றோர்கள் உருவாக்கி கொடுக்கணும். சில பெற்றோர்கள் வயதான போன பிறகு பிள்ளைகள், ஏன் கோயிலுக்கு போகிற, வீட்லேயே கடை, உன்னால தான் முடியல, அங்கே போய் உட்கார முடியல. பாருங்கள், அவர்களுக்குரிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். அவங்க 1/2 மணி நேரம் உட்கார விரும்பினா கூட நம்ம கூட்டிகிட்டு வரணும். அதுக்குத்தான் பிள்ளைகள் அந்த இடத்துல உதவி செய்ய நீங்கள் வாய்ப்புகளை கடவுள் கொடுத்திருக்கிறார். அதனால இந்த ஒரு உணர்வை நம்ம இப்போ புரிந்து கொண்டு பணி செய்து கொண்டு இருப்பது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பணி செய்து கடவுளுக்கு முன் நிற்கத்தான் கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே இந்த அருமையான நாளில் இந்த ஒரு சிந்தனையோடு இன்றைய 27வது ஞாயிற்றுக்கிழமைக்கான இறைவார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். அபாக்குக் நூலிலிருந்து முதல் வாசகம், அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 2-3, மீண்டும் 2வது அதிகாரம் 2-4 வரை உள்ள இறைவார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறார். செலக்டிவாக நம்ம கொடுத்துருக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இங்கேருந்தும் பொறுக்கி எடுத்து இறைவார்த்தையை போட்டிருக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு செய்தியை அவங்க நமக்கு கன்வே பண்ணுறாங்க, திருச்சபை நமக்கு கன்வே பண்ணுது. அது என்னங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 2வது வாசகம் பாருங்கள். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம், 1வது அதிகாரம் 6-8, மீண்டும் 13-14 வரை உள்ள இறைவார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்.
நற்செய்தி வாசகத்துக்குள்ளே போய் பார்க்குற பொழுது லூக்கா நற்செய்தி 17வது அதிகாரம் 5லிருந்து 10 வரை உள்ள இறைவார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 3 வாசகங்களையும் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது வாசித்து பார்க்கணும். எதுக்கு இதெல்லாம் நமக்கு வந்து நம்மளுடைய ரீடிங் நம்ம காலண்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருப்பாங்க இன்றைக்கி உள்ள ரீடிங். இல்லைன்னா பஞ்சாங்கம் விற்கிது, வாங்கி வச்சுக்கலாம். இல்லை அந்த டைரி விற்கிது, அதை வாங்கி வச்சுக்கலாம். இது எது இருந்தாலும் பைபிளை நீங்கள் யூஸ் பண்ணணும். பைபிளை வந்து நிறைய பேர் அந்த அருள்வாக்கு டைரியை வச்சுக்கிட்டு பைபிளை தூக்கி ஓரமாக போட்டுடுறாங்க. விவிலியம் என்பது அது வாழ்வு தருகிற புத்தகம். நீங்கள் விவிலியத்தில் ஒரு இடத்துல நீங்கள் ஏதாவது புரட்டும் போது கடவுள் உங்களோட பேச விரும்பினார்னா வேறு எதையாவது உங்களை காட்டுவார் கண்ணில். அருள்வாக்கில் அப்படி காட்ட முடியாது, அது அன்னைக்கு உள்ள ரீடிங் தான். பட் நீங்கள் இந்த ஒரு பைபிளை பயன்படுத்தும் போது அதற்குரிய ரிலேட்டட் டெக்ஸ்ட் வேறு எங்கேயாவது இருந்ததுன்னா நீங்கள் போய் வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு விவிலியம் பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த முதல் வாசகத்தை நீங்கள் போய் பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஆண்டவரே, எத்தனை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரலிடுவேன், நீரும் செவிசாய்க்காதிருப்பீர், இன்னும் எத்தனை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு அழுது புலம்புவேன் அப்படின்னு சொல்லி அப்பாக்கு இறைவாக்கினர் வந்து தன்னுடைய வேதனையெல்லாம் கொட்டி புலம்புறார். அப்போ ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு. அப்போ ஆண்டவர் பதில் கூறுறாரு, காட்சியை எழுதுவை, விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகைகளில் தெளிவாய் எழுது, குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கிறது அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் கடைசியாக என்ன சொல்றாரு பாருங்க, அது நிறைவேறியே தீரும், காலம் தாழ்த்தாது, இதை நம்பாதவரே உள்ளத்தில் நேர்மையற்றவராய் இருப்பர், நேர்மை உடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ இப்போ இந்த இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நேர்மையுடையவர் தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர், நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான் அப்படின்னு பழைய மொழிபெயர்ப்புகளில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தையை உங்களுக்கு கேட்டிருப்பீங்க. நீதிமான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு. நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். ஸோ இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு நம்ம 2வது வாசகத்துக்கு போகிறோம். இது என்ன சொல்லுதுங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். 2வது வாசகத்தில் திருத்தூதர் பவுல் வந்து திமோத்தேயுக்கு வந்து எழுதுகிற அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாரு, உன்மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கொடைகளை அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தை வழங்கி இருக்கிறார். அதனால நீ சான்று பகர்வதை நிறுத்திடாத, வெக்கப்பட தேவையில்லை சான்று பகர்வதற்கு. கடவுளுடைய வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் நீ பங்குகொள் அப்படின்னு நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்து அவர் அந்த இடத்துல நிறைய விஷயத்தை அவருக்கு அடையாளப்படுத்துகிறாரு. இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கையும் அன்பும் கொண்டு என்னிடம் நீ கேட்ட நலம் தரும் வார்த்தைகளை. இப்போ இந்த வார்த்தைகள், அவர் ஆண்டவருடைய வார்த்தைகள் எதை கொடுக்குதுன்னா நலத்தை கொடுக்குது. இதை மேல்வரி சட்டமாக வைத்துக்கொள் என்று சொல்லி நமக்குள் குடிகொள்ளும் தூய ஆவியால் ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனையை காத்துக்கொள் என்று சொல்லி அவருக்கு ஒரு அறிவுரையை கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ 2வது வாசகத்தை பார்த்துட்டு நற்செய்தி வாசகத்துக்குள்ளே போகும்போது அங்கே திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் கேட்குறாங்க, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி வேரோடு பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றிக்கொள் என்று கூறினால் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு உவமையை சொல்கிறாரு. உங்கள் பணியாளர் உழுது விட்டோ மந்தையை மேய்த்து விட்டோ வயல்வெளியில் இருந்து வரும்போது தலைவர் வந்து நீர் உடனே உணவருந்து அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வார்களா? வேலைக்காரனை போய் உடனே உட்காந்து சாப்பிடுப்பா, டயர்டாக இருக்கிற அப்படி சொல்லுவாங்களா? முதலில் போய் நீ எனக்கு உணவு ஏற்பாடு செய்யணும்னு சொல்லுவாங்க. அவர் முதல்ல போய் அந்த டயர்டுக்கு அந்த கவலைகள் அந்த ஒரு உடல் சோர்வுகள் இருந்தாலும் அவர் முதல்ல போய் அந்த உணவை ஏற்பாடு செய்து அந்த தலைவருக்கு பரிமாறணும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? ரொம்ப நன்றிப்பா, எனக்கு நீ உணவெல்லாம் போட்டிருக்கிற அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்களா? நோ, சொல்லவே மாட்டாங்க. அதை சுட்டி காட்டிட்டு, அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த நற்செய்தியை முடிக்கிறார். இதை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வேகாக இருக்கும். இதெல்லாம் படிக்கும் போது சாதாரணமாக படிக்கும் போது நமக்கு புரியாது, இது என்னன்னு புரியல. ஸோ முதல் வாசகம் ஒரு செய்தியை சொல்லுது, கடவுள் நேர்மையாளர் நம்பிக்கையினால் வாழ்வடைவர்னு சொல்லுது. 2வது வாசகத்துக்கு வந்து பார்க்குற போது நீ வெக்கமடைய தேவையில்லை, சான்று பகிர்ந்து நில்லு அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்ததெல்லாம் மறந்துடாத, சான்று பகிர்ந்து கொள் அப்படி சொல்லி பவுலடியார் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நற்செய்திக்கு வந்தாக்க அது இன்னும் நம்ம குழப்புது. திருத்தூதர் வந்து நம்பிக்கையை மிகுதியாக்கும்னு சொல்கிறாங்க. அப்போது அதுக்கு வந்து கடுகு விதையை பற்றி கடுகளவு நம்பிக்கை இருந்தால் போதும்னு சொல்லி இயேசு சொல்கிறாரு. கடுகளவு நம்பிக்கை இருந்தால் இந்த மரத்தை போய் நட்டுக்கொண்டா நட்டுக்கோ, நம்ம எதுக்கு சொல்லணும்? அப்படி சொல்ல நடக்குமா? நடக்கவே நடக்காது அப்படின்ற ஒரு
ஒரு நமக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது மனசுக்குள்ள. இது என்ன, இது ஏதோ எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அடுத்ததாக நீங்கள் பார்க்குற போது அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஓமையை சொல்கிறாரு, ஒரு 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 விளக்கத்தை கொடுக்குறாரு. உழுதுட்டு வேலைக்கு வந்தான்னா அவன் வந்து உடனே தலைவன் கூப்பிட்டு உட்கார வச்சு அவனுக்கு பணிவிடை செய்வானா? அவன் அவன் என்ன செய்வான், எனக்கு முதல்ல சோறை சமைச்சு போடுறான் அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் செய்த பிற்பாடு அவன் தன் பெருமை கொள்ள முடியுமா, அல்லது நன்றியை எதிர்பார்க்க முடியுமா? அதனால் தான் செய்த பணியை செய்துட்டு எப்படி சொல்லணும், அதுபோலவே நீங்கள் பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் முடியுது. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் பாருங்கள், அவங்க நம்பிக்கை மிகுதியாக்கும்னு கேட்குறாங்க. அதுக்கு இவர் வந்து ஏதோ கடுகளவு நம்பிக்கை இருந்தால் இது போய் அங்கே நட்டுக்குன்னு சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தா பணியாளன் வந்து வேலைக்கு போயிட்டு அவன் வந்து பணி தன் நன்றியை எதிர்பார்க்க முடியுமா, தன் கடமையை தானே செய்தோம்னு போயிட்டே இருக்க வேண்டியது அப்படிங்கிறார். அப்போ இதில் என்ன விஷயத்தை கடவுள் சொல்ல விரும்புகிறாரு, இதைத்தான் நம்ம வந்து ஆழமாக சிந்திக்கணும். பாருங்க, ஒரு 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 செய்தி உங்களுக்கு அடிக்கடி நீங்கள் காதில் கேட்டிருப்பீங்க, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு. ஒவ்வொரு செயலும் அதுக்கு ஒரு எதிர்வினை உண்டு, ஒவ்வொரு செயலுக்கும் அப்படின்னு. இது என்னன்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன்னு சொல்லுவாங்க, நியூட்டனின் விதி. அது ஒரு ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதைத்தான் அவர் சொல்கிறார். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை, ஆப்போசிட் அண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த ஒரு விதியின்படி நம்ம பார்க்குற போது எல்லாமே ஒரு 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 செயல் வந்து இன்னொரு எஃபெக்டை வந்து வச்சுக்கிட்டே தான் வருது. இப்போ இங்கே நற்செய்தியில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த காரியத்துக்கு அறிவியல் சார்ந்த இல்லை, அறிவியலை கடந்த ஒரு அற்புதத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த செயலை, அந்த நியூட்டனுடைய விதியை நம்ம வைத்து பார்க்கிற பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலும் செயல்பாடுகள் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அதற்கு இன்னொரு விளைவு செயல் ஒன்று உண்டு அப்படிங்கிறது உண்மை. நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும், தீமை செய்தால் தீமை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ இந்த ஒரு செய்தியை தான் இந்த இடத்துல நம்ம வந்து புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். இது ஒரு அறிவியலை கடந்த ஒரு அற்புதம் இந்த ஆன்மீகத்துக்குள்ளே கிடக்கு. அதைத்தான் நம்ம புரிந்து கொள்ள எல்லாருக்கும் நம்முடைய ஆண்டவர் அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கிறார். அறிவியலை கொண்டுட்டு வந்து ஆன்மீகத்தில் நம்ம இணைச்சி பார்க்குற போது கண்டிப்பாக அந்த ஆன்மீகம் வந்து நிறைவடையாத ஒரு காரியமாக தெரியும். அறிவியல் தான் உயர்ந்தது போல தெரியும். அறிவியலை விட மிக உயர்ந்து நிற்பது தான் ஆன்மீகம். அறிவியலையும் நம்ம என்ன செய்யணும், ஆளுகைக்கு உட்படுத்தி தான் வாழணுங்கிறது தான் ஆன்மீகத்தினுடைய ஒரு அடையாளம். அறிவியல் வந்து நம்மளை வந்து முடக்கிடக்கூடாது. அறிவியலினுடைய ஆற்றல் நம்ம சிந்திக்க கூட முடியாத அளவுக்கு அது பறந்து விரிந்து கிடக்கிறது. ஆனால் இந்த அறிவியலை புரிந்து கொள்ளுகிற நாம அடுத்திருப்பவனை புரிந்து கொள்ளாமல் இருந்தால் அது எவ்வளோ பெரிய பாவமாகி போகிறது. அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, இந்த ஒரு இயற்கையினுடைய ஒரு விதி, ஒவ்வொரு செயலும் இன்னொரு செயலை கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஈக்குவல் ஆர் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படிங்கிற போது அதே ஒரு வார்த்தையினுடைய ஆழத்துக்குள்ளே வரும்போது நம்மளுடைய உள்ளம் சார்ந்த செயல்பாடுகளும் அதே மாதிரி ஈக்குவல் ஆர் ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுத்துட்டே தான் இருக்குது. நம்ம செய்கிறது நன்மையாக இருந்தால் அது நன்மையை கொடுக்குது, தீமையை கொடுத்தோம்னா தீமையை கொடுக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருப்பதை இந்த இடத்துல நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்போது இதே உணர்வு தான் இது எல்லாருக்கும் உள்ள ஒரு காமன் விதி. அப்போது இதைத்தான் சீடர்கள் எதிர்பார்க்குறாங்க. அவங்க நம்பிக்கையை மிகுதியாக்கும் அப்படின்னு கேட்கும்போது என்ன நடக்குது, எதை மனசில் வச்சு கேட்குறாங்க, நாங்கள் செய்யும் போது எங்களுக்கு அது தெரியணும், எங்களுடைய நம்பிக்கை வந்து இன்னும் மிகுதி ஆகும்படி எங்களுக்கு அடையாளங்களை காட்டணும், நாங்கள் யாரையாவது ஜெபிக்கிறோன்னா அவங்களுக்கு சுகம் கிடைக்கணும். இன்னைக்கு இந்த உணர்வு சீடர்களுக்கு மட்டும் இருந்ததில்லை. பேயை ஓட்டுறோம், பேய் ஓட மாட்டேங்குது ஆண்டவரே அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு அவர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்குமே, சிறப்பாக இந்த ஊழியம் செய்யக்கூடிய மக்கள், விவிலியத்தை வைத்துக்கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற மக்களுக்கும் என்ன ஒரு உணர்வுன்னா, ஏதாவது நம்ம கேட்டோன்னே அந்த இடத்துல நடக்கணும். முடமானவர் வராரு, அவரை நான் சுகப்படுத்தி காட்டினா தான் மக்கள் வராங்க. இன்னைக்கு இந்த மக்கள் கூட்டமும் சரி, இறைவார்த்தை அறிவிக்கிறவர்களுடைய ஒரு கூட்டமும் சரி, ஒரு காரியத்தில் நம்ம உறுதியாய் நிற்கிறோம், நான் எதை செய்கிறேனோ அது அந்த இடத்துல ஒரு ரியாக்ஷனை எனக்கு கொடுக்கணும், ஒரு பலனை காட்டணும். இப்படி காட்டினா மட்டும்தான் அந்த கூட்டமானது ஆசீர்வாதமானது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை நம்மளுடைய விவிலியத்தை வாசிக்கிற, நம்புகிற, விவிலியத்தோடு பயணிக்கிற அநேக பிள்ளைகளுடைய இதயத்தில் இருக்கிறது. விவிலியம் என்று சொல்வதை விட மதம் சார்ந்து நம்ம கிறிஸ்தவர்கள் என்கிற போர்வைக்குள்ள இருக்கிற அநேகருக்கு இதுதான் உண்மை என்கிற ஒரு மனநிலை வந்திருக்கிறது.
ஒரு இடத்துல ஒரு பெரிய கூட்டம் வந்தது. எப்படிப்பா இந்த இடத்துல இவ்வளோ பெரிய கூட்டம் மக்கள் வந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, வந்திருந்த ப்ரீச்சர் வந்து ரொம்ப அதிசயம்லாம் செய்கிறாரு, மனுஷியத்தெல்லாம் சொல்கிறாரு, அவருக்கு என்ன நடக்குதுங்கிறத இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது எங்கேருந்து வந்தாங்க? எல்லா பக்கத்துலேருந்து வராங்க கூட்டம். வெரி குட். இப்போ இது சரியான ஒரு பார்வையாக இருக்க முடியுமா என்று நம்ம உற்று பார்க்கிறோம். கடவுள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்ய இயலாதவர் அல்ல. கண்ட அவருடைய கருத்தின்படி அவர் எல்லா விஷயத்திலும் அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆனால் எல்லா இடத்திலும் அவர் அப்படித்தான் செய்து தன்னுடைய நிலையை உறுதி செய்வாரான்னா அப்படி இல்லை. அவர் அற்புதங்களை நாம் அறிய முடியாத வகையிலும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். நாம் பார்க்கிற விதமாக ஒரு அற்புதம் நடக்கணும், அப்போதான் அந்த இடத்துல கடவுள் வேலை செய்கிறார் என்று நாம் புரியணுங்கிறதுக்காக ஒரு சில இடத்துல கடவுள் அற்புதங்கள் செய்தாலும் அதையே தன்னுடைய வாழ்க்கை அடையாளமாக வைத்துக்கொண்டு கடவுள் எல்லா இடத்திலும் செயல்படுவது இல்லை என்பது தான் நீங்களும் நானும் உணர்ந்திருக்கிற ஒரு உண்மை. ஏன்னா நம்ம ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த துன்பத்தை எல்லாம் கடந்து போகிறோம், ஜெபிக்கிறோம், சில வேலைகள் நடப்பதில்லை. அப்போ கடவுள் இந்த நற்செய்தியின் வாயிலாக நமக்கு ஒரு சில அடையாளத்தை கொடுக்கிறாரு. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர் என்கிற முதல் வாசகத்தினுடைய வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இந்த நேர்மை அப்படிங்கிறது ஏதோ ரூமுக்குள்ள கதவை சாத்திக்கிட்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாருன்னா அவர் நேர்மையானவர். ஏன்னா எங்கேயுமே போறதில்லை, அவர் யாருக்கும் உதவி செய்யறதில்லை, யாருக்கும் நன்மை செய்யறதில்லை, அவர் நேர்மையானவர் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா இது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவர் வீட்டுக்குள்ள அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அடுத்தது, தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். நேர்மையாளராக நீங்கள் இருந்தால் மட்டும் போதாது, நீங்கள் உங்கள் நம்பிக்கையினால் வாழ்வடையணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் பாருங்க, நம்பிக்கை என்பது செயல்பாடு உள்ள ஒரு அடையாளம். இந்த நேர்மையுடையவர் சும்மா உட்கார்ந்து நேர்மையுடையவர் என்று தன்னை அறிக்கை செய்ய முடியாது. அது செயல்பாடுகளில் அது அடையாளப்படுத்தப்பட வேண்டும். நம்பிக்கையினால் அது நிறைவடைய வேண்டும். அடுத்ததாக நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்ந்து வருவதை குறித்து வெட்கமடைய தேவையில்லை. இதுலையும் பாருங்க, 2வது வாசகத்தில் பவுலடியார் கொடுக்குற ஒரு அழைப்பு, நீ செயல்படு, பேசு, செய், வெக்கப்படாத. உனக்கு கொடுக்கப்பட்ட உண்மை உண்மை உயர்ந்தது. நீ ஆண்டவரை பற்றி 4 பேர்கிட்ட பேசும்போது அங்கே ஆண்டவரை அறியாதவங்க இருக்கும்போது நீ வெக்கப்படாத. இன்னைக்கு நம்ம 4 பேருக்கு முன்னாடி ஜெபிக்கிறதுக்கு வெக்கப்படுறோம். வீட்டில் ஒரு குழந்தைகளுக்கு முன்னாடி ஒரு தகப்பன் ஜெபிக்கிறதுக்கு வெக்கப்படுறாங்க, தாய் ஜெபிக்கிறதுக்கு வெக்கப்படுறாங்க. இது எங்களுக்கு பழகலை. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை இது, கடவுள் ஜெபித்தார், கடவுள் அநேகருக்காக கை வைத்து ஜெபித்தார். லாசர் இறந்த பொழுது எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க, இவர் போய் முட்டி போட்டு கல்லறைக்கு முன்னாடி கரங்களை உயர்த்தி ஜெபித்தார். பாருங்க, எல்லா இடத்துலையும் இயேசு சாமி ஜெபித்தார். அப்போ இயேசுவினுடைய அடிச்சுவட்டை நான் பின்பற்றி வரேன் அப்படின்னா என் பிள்ளைகளுக்காக நான் முட்டி போட்டு நான் கரம் வைத்து ஜெபிக்கணுமே, தேவைப்படுகிற பொழுது சத்தமாக வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கணுமே. இது கத்தோலிக்க முறை அல்ல, இது நான் அப்படி ஜெபிக்க தேவையில்லை. கத்தோலிக்க முறை இப்படி கையை கட்டிக்கிட்டு கோயிலில் நிற்கிறது தான். சாமியார் அவராக ஏதாவது சொல்லுவார், அதுக்கு பதில் சொல்லணும்னா சொல்லலாம், சொல்லாமல் போயிடலாம். அப்போ நாவை திறந்தால் எனக்கு வெக்கமாக இருக்குது, அதனால் நான் ரொம்ப ஒரு ஜென்டிலாக இப்படி நின்றுட்டு நம்ம முன்னு நான் வாயை திறந்து நான் சொல்லுகிற ஜெபம் எனக்கே கேட்காது, நான் சொல்லிட்டு நான் போயிடுவேன் அப்படின்னா வெட்கத்தின் ஆவி நம்மை பிடித்து வைத்திருக்கிறேன். அதனால தான் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பவுலடியார் நமக்கு அடையாளப்படுத்துகிறார். நீ வெட்கமடைய தேவையில்லை, சாட்சியப்படுத்து. கடவுள் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், என் வழியாக உனக்கு அனைத்தும் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார். பாருங்க, இப்படிப்பட்ட அந்த அடையாளத்தில் தான் கடுகளவு நம்பிக்கை இருந்தால் போதும் இந்த ஒரு காரியத்தை செய்யலாம் நீ அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துகிறார். அப்போ போய் மரத்தை போய் கடலில் நட்டுக்கோன்னு சொல்கிறது நம்மளுடைய நோக்கம் அல்ல. அதாவது சாதாரண இல்லை, அசாதாரண காரியங்களை கூட உங்களால் செய்ய இயலும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறார். அப்போது எப்படி உனக்கு சிறிதளவு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தையினுடைய செயல்படக்கூடிய மனநிலை. நம்பிக்கை அப்படின்னா சும்மா இயேசுவை எனக்கு பிடிக்கும், இயேசுவை நாம் நம்புகிறேன்னு நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை. செயல்படுகிற தளத்தில் நின்று நீ இந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தினாலே போதும், ஆண்டவர் அந்த நம்பிக்கையை நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த இடத்துல தான் செயல்பாடுகளுடைய அடையாளங்களை தான் இந்த இடத்துல கடவுள் கொடுக்குறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு போய் இயேசு போதிச்சுக்கிட்டே இருந்தாருங்க, இயேசு போதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, திருத்துதர்கள் போதிக்கிறாங்க. இப்போ என்ன எல்லாருமே கேட்குறாங்க, இப்போ கேட்டுட்டு வெரி குட் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அதில் என்ன இருக்குது? அப்போ எல்லாருமே இறையாட்சிக்கு உரிய பிள்ளைகளாக மாறணும் அப்படிங்கிறது தான் கடவுளுடைய திட்டம். அந்த இறையாட்சிக்குரிய பிள்ளைகளாய் மாறுறதுங்கிறது எது? செயல்பாடு. இந்த செயல்பாட்டில் தான் மன்னிக்க வேண்டிய இடத்துல மன்னிக்கணும்,
விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுக்கணும், தவறை சுட்டி காட்டணும். இதெல்லாம் இப்படி செயல்பாடுங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் வகைப்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த செயல்பாட்டுக்குரிய பிள்ளைகள் தான் இன்னைக்கு அடையாளப்படுத்தப்படுறாங்க. அப்போ கடவுள் வந்து முதல் வாசகத்தில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, நேர்மையுடையவரோ அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை, நம்பிக்கையினால் என்கிற வார்த்தையெல்லாம் நம்ம ஒத்தி பார்க்கணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாம் மாறப்போது, எதுவும் அப்படியே போயிடாது, காட்சி முடிவடையலை, இன்னும் எல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது, அது ஒரு காலம் பொய்த்து போகாது, அது காலந்தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்துரு, கண்டிப்பாக அது நடக்க போது. ஆண்டவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீ செயல்பட்டு காத்திரு. நேர்மையாளராக இருக்க விரும்புகிறவர்கள் கடவுளுடைய வார்த்தையை நம்பிக்கையினாலே நீங்கள் எடுத்து செல்கிறவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதான் ஆண்டவர் முதல் வாசகத்தில், நீ சும்மா புலம்பிக்கிட்டு இருக்காத, புலம்பிக்கிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவர் அபாக்குக்கு இறைவாக்கினர் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு தான் அவர் என்ன செய்கிறார், புலம்புறாரு. அதனால் நீ வேலை செஞ்சுருக்கிற, உன் செய்த வேலைக்கு இந்த இடத்துல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இரண்டாவது வாசகத்தில் நம்ம பார்க்குறோம், கடவுளின் வல்லமைக்கேற்ப நீ என்ன செய், நற்செய்தியை பொருட்டு துன்பத்தில் பங்குகொள் அப்படின்னு சொல்கிறாரு. நீ துன்பப்படு, கடவுள் உனக்கு கோழை உள்ளத்தை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு சான்று பகர்வதை நிறுத்திடாத, ஓடுறதை நிறுத்திடாத, செயல்படு. நீ வந்து அடுத்து அவங்களாம் பார்த்து நம்மளை கிண்டல் பண்ணுறாங்களேன்னு நீ பின்வாங்கிடாத, நீ உன்னுடைய செயல்பாட்டு கரத்தை தூக்கி பிடி. பாருங்க எவ்வளவு அழுத்தமான ஒரு செய்தியை பவுலடியார் சொல்லி கொடுக்குறாரு. இந்த பின்னணியில தான் நற்செய்தி நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த நம்பிக்கையினுடைய செயல்பாடு என்பது நம்முடைய வாழ்க்கையில வேரூன்றி நிற்க வேண்டியது. வெறுமனை இறைவார்த்தையை கேட்டுட்டு நம்ம போயிட்டு தலையாட்டிட்டு வெரி குட் நான் வந்து வழிபாடு அட்டன் பண்ணிட்டேன், வழிபாட்டில் சொல்லியிருக்கிறாங்க இறைவார்த்தையை வாசிப்பார் ஃபாதர், நம்ம கேட்கணும், கேட்டுட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு இல்லை. கேட்டு செயல்பாட்டுக்குள்ளே நம்மளை எடுத்து செல்லணும். பலனின் அறுவடையை எதிர்நோக்காத ஒரு செயலின் விதையாக நம்மளுடைய வாழ்க்கை மாறணும். பலனை வந்து எதிர்பார்க்கிறோம். ஒவ்வொரு இயற்கை விதி அப்படி தான் சொல்லுது. ஒரு ஆக்ஷன் இருக்குன்னா ஒரு ரியாக்ஷன் இருக்கணும். நான் இந்த இடத்துல ஜெபிக்கிறேன்னா எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த லாஜிக் இந்த இடத்துல ஒத்து வராதுன்னு ஆண்டவர் சொல்றார். நீ எதை செய்யணுமோ செய்துட்டு கடவுளுடைய திட்டத்திற்காக காத்துரு அப்படிங்கிறார். லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 62ல் இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதி உள்ளவர் அல்ல என்றார். இதைத்தான் நம்ம பார்க்குறோம். நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்துட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் அதற்குரிய பணிகளை பின்னாடி செய்துட்டே வருவார். நாம் வந்து நிலத்தில் விதைக்கிற பிள்ளைகள் விளைய செய்வது கடவுளுடைய காரியமாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அடையாளப்படுத்துகிறாரு. இன்னைக்கு கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட அந்த முதல் திருமுகத்தில் 12வது அதிகாரம் 6-7 இறைவசனங்களை வாசிக்கிறோம். செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே, அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. இது ரொம்ப அருமையான வசனம் பிள்ளைகளை, இதை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சு செயல்படணும். ஏன்னா இந்த அறிவியல் நியூட்டனினுடைய விதிப்படி நம்ம என்ன செய்கிறோம், ஒரு செயலை செய்தோன்னே நமக்கு அது பலன் எதிர்பார்க்குறோம், ஜெபிச்சோன்னே நமக்கு ஏதாவது நடக்கணும் அப்படின்னு. அப்படி இருக்காது. கடவுளுடைய தளத்தில் பயணிக்கிற பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் நன்மை செய்துட்டு போயிட்டே இருப்போம். நீங்கள் ஒருத்தருக்கு நன்மை செய்வீங்க, அவர்கிட்டேருந்து நன்மை கிடைக்காது. அவர்கிட்டேருந்து ஒரு வேளை நீங்கள் தீமை தான் பெறுவீங்க. இங்கே நீங்கள் ஒரு இடத்துல நல்லதை செஞ்சு பார்ப்பீங்க, அங்கே ஒரு நன்மை கிடைக்குமான்னு பார்ப்பீங்க, கிடைக்காது. நீங்கள் உடனே மனமுடைந்து போயிடாதீங்க. கடவுளுடைய தளத்தில் இந்த அறிவியலும் சற்று மாற்றி தான் நடக்கும். அறிவியலை தாண்டிய ஒரு விஷயங்கள் இந்த இடத்துல நடந்துகிட்டே இருக்கும். அதை குறித்து நீ கவனமாக இரு. நீ செய்ய வேண்டியதை செய்து அதுதான் நற்செய்தியில் சொல்கிறாரு. நம்பிக்கையை மிகுதியாக்கும்னு அவங்க கேட்குற அந்த மனநிலை என்ன அப்படின்னா, நாங்கள் போய் ஜபிக்கிறோம், அங்கே ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, நாங்கள் எங்கள் சோர்ந்து போகிறோம், அப்போ எங்கள் நம்பிக்கையை நீங்கள் மிகுதியாக்கி அந்த இடத்துல இன்னும் நாங்கள் அந்த சான்று பார்க்கணும், நான் யாருக்காவது ஜெபிச்சேன்னா அங்கே யாருக்காவது ஏதாவது நடக்கணும் அப்படிங்கிற மனநிலையோட தான் அவங்க கேட்குறாங்க. அதுக்கு தான் இயேசு சொல்கிறாரு, நீ ஒரு கடுகளவு நம்பிக்கையோடு ஜெபிச்சினாலும் பெரிய காரியத்தை கடவுள் செய்யறதுக்கு வல்லவராக இருக்கிறாரு. நீ அதில் ஒன்றும் சோட போயிடாத. ஆனால் நீ எப்படி செயல்படணும்,
ஒரு வேலைக்காரன் என்ன செய்வான்? போய் டயர்டாக வந்தாலும் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு நான் செய்ய வேண்டியது தானே செய்தேன்ட்டு அப்படியே போயிட்டே இருப்பான். அதே போல் நீ பலனை அங்கே எதிர்பார்த்து நிற்கக்கூடாது. நீ அங்கே இடத்துல கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய சாட்சியம் கிடைக்குதான்னு பார்க்கக்கூடாது. நீ என்ன செய்யணுமோ அதை செய்துட்டு போயிட்டே இரு. ஆண்டவர் அரும் அடையாளங்களை செய்ய இயலாதவர் அல்ல, செய்ய அவர் முடியாதவர் அல்ல. ஆனால் அதை காட்டித்தான் உன்னைய கன்வின்ஸ் பண்ணணும்னு ஆண்டவருக்கு தேவையில்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, செயல்பாடுகள் பல வகை உண்டு, கடவுள் ஒருவர், எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர் அவர் தான். நம்மலாம் அந்த தளத்தை உருவாக்கி கொடுக்குறோம், செயல்படுத்துறது அவரு தான். தூய ஆவியார் பாருங்க, ஒரு இடத்துல செயல்படுறாருன்னா பொது நன்மைக்கு தான் அந்த இடத்துல தூய ஆவியார் செயல்படுவார். பொது நன்மை அந்த இடத்துல இல்லை அப்படின்னா தூய ஆவியாருடைய செயல்பாடுகள் அந்த இடத்துல செயல்படாது. அதனால தான் உங்களுடைய உள்ளத்திலும் ஒரு காரியம் செயல்படுத்துறீங்கன்னா தூய ஆவி பொது நன்மைக்காக பேசுவார். சுயநலத்துக்காக பேசுகிற, சுயநலத்துக்காக செயலாற்றுகிற மனநிலை நம்மிடத்துல இருந்ததுன்னா அங்கே தூய ஆவி இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒரு கிராமத்தில் இருந்தேன், ஒரு சகோதரர் உதவி செய்வதற்காக அவரை கூட்டிகிட்டு வராங்க. அவர் இடத்தை பார்க்குறாரு. அது ஒரு ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு கிராமம். அவருக்கு அந்த இடம் பிடிக்கலை. ஏன்னா அந்த இடத்துல போய் செஞ்சால் யாருக்குமே தெரியாது. அந்த செய்யக்கூடிய நன்மையான காரியம் உலகத்துக்கு தெரியணும், அவர் பேர் தெரியணும். அவர் பார்த்துட்டு உதவி செய்தேன்னு சொல்கிறவர் உதவி செய்ய முடியலன்னு சொல்லிட்டார். காரணங்கள் அது இதையும் சொல்லிட்டார். இது அவருடைய மனநிலையை கடவுள் முன்னாடியே நமக்கு வெளிப்படுத்திட்டார், இவர் செய்ய மாட்டார். அப்போ இந்த இடத்துல எதை நம்ம பார்க்குறோன்னா, இன்றைக்கி அநேகர் இப்படிப்பட்ட மனநிலையே போகிறாங்க. எனக்கு ஒரு எக்ஸ்போசிஷன் கிடைக்குமா, எனக்கு ஒரு 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 மக்கள் மத்தியில் ஒரு அடையாளம் கிடைக்கணும், அப்போ நான் இதை செய்வேன், அப்போ எனக்கு ஏதாவது ரிசல்ட் கிடைச்சா தானே நான் ஒரு வேலையை செய்ய முடியும். இந்த மனநிலையோடு திருத்தூதர்கள் பயணித்தார்கள். அதுக்குத்தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம பேசுகிறாரு. நேர்மையாய் செயல்படாதவரும் 1 யோவான் 3:10 சொல்கிறாரு பாருங்க. நீங்கள் நேர்மையாய் செயல்படாமல் ஏதோ ஒன்று செய்கிறீங்க, ஏதோ ஒன்று செய்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம். ஒரு ஆன்மீக அதிகாரி இடத்துல பேசுகிற போது அவரும் இதே மனநிலையை வெளிப்படுத்துகிறார். ஒரு ஆன்மீகத்தில் திளைத்த ஒரு அதிகாரி, ஒரு உயர்ந்தவர், ஒரு ஸ்தானத்தில் வைத்து பார்க்கக்கூடியவர். ஆனால் அவர்களிடத்திலே நம்ம பேசுகிற போது கூட அவர்கள் அநியாயமாய் பேசுவதை நம்ம பார்க்கிறோம். ஒரு ஃபாதர் ரொம்ப வேதனையோடு சொல்லிக்கொண்டே இருந்தார், இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை எப்படி அணுகுவது என்று கூட இந்த தலைமைக்கு தெரியவில்லை என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருந்தார். காரணம் என்னன்னா, இந்த வாசகம் தான் நம்ம பார்க்கிறோம். நேர்மையாய் செயல்படாதவரும். அந்த இடத்துல ஏன் அவங்களுக்கு நேர்மை தெரியலையா? நேர்மை எதுன்னு தெரியும், எது சரி எது தப்புன்னு தெரியும். ஆனால் அவங்க சரியானதை செய்தால் அடிபடுவார்கள். அந்த இடத்துல அவர்கள் துன்பத்தை சந்திப்பார்கள். நம்மளுடைய லாட்டின் அமெரிக்கன் இதில் நாட்டில் ஒரு ஒரு பேராயரை நம்ம பார்த்தோம். அவருடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் இதை உணர்ந்திருப்பீங்க. அவர் முதல்ல பார்த்தீங்கன்னாக்க மக்கள் மத்தியில் ஒரு சாதாரண ஒரு ஆயராக இருக்கிறார். அப்புறம் மக்களுக்காக அவர் குரல் கொடுக்கிறார், மக்களுக்காக குரல் கொடுக்க ஆரம்பி. ஏன்னா மக்களுடைய பிரச்சனையை அவர் கண்ணால் பார்க்கிறார், மக்களுக்காக குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் அவர் சுட்டு வீழ்த்தப்படுகிறார். அந்த தைரியம், அந்த இடத்துல கூட கடவுளுடைய பிள்ளைகளுக்காக, கடவுளுடைய விழுமியங்களுக்காக நிற்கணும், நேர்மையாய் செயல்பாற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உண்மையைத்தான் அவர் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். உங்களுக்கு யாரு தெரிந்திருக்கும், ஆஸ்கர் ரொமேரோ அவர்கள், ஆயர் அவர்கள். பாருங்க, நேர்மையாய் செயல்படாதவரும் தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதவரும் கடவுளிடமிருந்து வந்தவர்கள் அல்ல அப்படின்னு அழகா சொல்லியாச்சு. இதனால் கடவுளின் பிள்ளைகள் யார் என்றும் அழகையின் பிள்ளைகள் யார் என்றும் புலப்படும். அப்போ அது ஒரு குருவா இருந்தாலும் சரி, திருமுழுக்கு பெற்ற உங்களுக்குள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஆயராக இருந்தாலும் சரி, அவர்கள் யாராக இருந்தாலும் செயல்படுகிற விதம் நேர்மையாய் செயல்படாதவரும் தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதவரும். அப்போ ஒரு சமூகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எல்லாருமே இருப்பாங்க. எல்லா ஜாதியை சார்ந்தவர், எல்லா மொழியை சார்ந்தவர், எல்லா பொருளாதார சூழலை சார்ந்தவர் இருப்பாங்க. அப்போ ஒரு பொது நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி பார்ஷியாலிட்டி காட்ட முடியும்? எப்படி இது சரி, இது 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 வேண்டவே வேண்டாம், இதை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம முடிவெடுக்க முடியும்? அப்போ பாருங்க, ஆண்டவர் நமக்கு நிறைய அடையாளத்தை கொடுத்துட்டே இருக்கிறாரு. தூய்மையானவர்களுக்கு எல்லாம் தூய்மையே, மாசுபடிந்த மனதோருக்கும் நம்பிக்கை கொண்டிராதோருக்கும் எதுவுமே தூய்மையாயிராது, அவர்கள் மனமும் மனச்சான்றும் கூட மாசுபடிந்தவை. தீத்து எழுதிய அந்த திருமுகத்தில், தீத்துவுக்கு எழுதிய திருமுகம் 1:15-16 சொல்றாரு, கடவுளை அறிந்திருப்பதாக அவர்கள் அறிக்கையிடுகிறார்கள்.
ஆனால் அவர்களுடைய செயல்கள் அதை மறுதலிக்கின்றன. அவர்கள் அருவருக்கத்தக்கவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், எந்த நற்செயலையும் செய்ய தகுதியற்றவர்கள். இவ்வளோ கடுமையான வார்த்தைகளை வைக்கிறார். அதனால தான் பிள்ளைகளே, நீங்கள் செயல்படுகிற விதத்தை சற்று பரிசோதித்து பாருங்க. எதற்கு நான் கோயிலுக்கு போகிறேன், எதற்கு இந்த ஏழைக்கு உதவி செய்கிறேன், முதல்ல செய்கிறேன்னான்னு பார்க்கணும். ஆகவே பிள்ளைகளே, 1 யோவான் 2:28 நம்ம பார்க்குறோம். ஆகவே பிள்ளைகளே, அவர் தோன்றும்போது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும், அவருடைய வருகையின் போது வெட்கி விலகாதிருக்கவும் அவரோடு இணைந்து வாழுங்கள். கடவுள் இணைந்து வாழ அழைக்கிறார். அவர் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். ஆகவே இந்த நேர்மையாய் செயல்படுவது என்பது செயல்பாடு இல்லாமல் நேர்மை என்பதை பேசவே முடியாது. அப்போ நேர்மையாய் இருப்பது என்பது கடவுளுக்கு உகந்த சாட்சியம் பகர்கிற அந்த ஒரு நிலை. அந்த நம்பிக்கையினால் நம்ம வாழ்வடைய வேண்டும் என்று சொன்னால் எதையுமே எதிர்பார்க்காமல் நாம் செய்ய வேண்டியதை செய்து கொண்டு போய்கொண்டே இருப்பது. கடவுள் பின்னாடி அவர் செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருப்பார். அப்போ நான் செய்ய வேண்டியது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? கடவுளுக்கு முன்பாக நேர்மையுடையதாக, நீதி உடையதாக இருக்க வேண்டும். இதில் சுயநலங்களோ என்னுடைய எனக்கு வாழ்வாதாரத்திற்கான அடையாளங்களோ அந்த இடத்துல இருக்க வேண்டும் என்கிற நிலை இருக்கவே கூடாது. ஆகவே தான் நீங்கள் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். அப்போ இந்த புரிதலை நம்ம முதல்ல உள்வாங்கணும். அன்புக்குரியவர்களே, சற்று கடினமான ஒரு காரியமாகத்தான் இருக்கிறது இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு. ஆனால் நாம் கடவுள் சொல்கிறதை இன்றைக்கி எவ்வளோ எளிமையாக சொல்ல முடியுமோ சொல்லி இருக்கிறோம். அப்போ நாம் நேர்மையாளராக இருக்கணும் அப்படின்னா நம்பிக்கையினால் நம்ம வாழ்வடைய முடியும். அப்போ அந்த நேர்மையாளருங்கிறவங்க எப்படி என்ன செய்யணும், எதை சரியாய் செய்யணுமோ அதை செய்யணும். எந்த பக்கம் நீதி இருக்குதோ அந்த பக்கம் நீதியின் பக்கம் நின்று பேசணும். எதையும் பேச வெட்கப்படாமல் இருக்கணும். எல்லாத்தையும் செய்துட்டு எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்கக்கூடாது. செய்ய வேண்டியதைத்தான் செய்தேன் என்று சொல்லி நம்ம பேசாட்டு போயிட்டே இருக்கணும். இதுதான் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய மனநிலை. தூய ஆவி பொது நன்மைக்காகவே பேசுவார், தன்னுடைய சுயத்துக்காக பேசவே மாட்டார். என்னை வளப்படுத்துவதற்காக தூய ஆவி எனக்காக செயல்பட மாட்டார். பொது நன்மையை வளப்படுத்த மனிதர்களை அவர் உற்சாகப்படுத்துகிறார். யாரெல்லாம் பொது நன்மைக்காக போகிறாங்களோ அவர்களை ஆண்டவர் பலப்படுத்துவார். ஏன்னா அவர்கள் அந்த பணியை செய்யணும் இல்லையா? அவர்களுக்கு சுகமும் அவர்களுக்கு வளமும் தந்து ஆசீர்வதிப்பார். ஆகவே தான் நீங்கள் கடவுளுடைய அந்த ஒரு நேர்மைக்குள்ள பயணித்து பாருங்க. பலனை எதிர்பார்க்காத ஒரு செயலின் விதையை உங்கள் வாழ்க்கையிலே விதைத்துட்டு போயிட்டே இருங்க. கடவுள் கண்டிப்பாக அதை விளைய செய்கிறவர். கலப்பையில் கை வைத்துட்டு திரும்பி பார்க்காத ஒரு மனநிலையோடு பயணிப்போம். இறைவன் கண்டிப்பாக நம்பிக்கைக்குரியவர். உங்ககிட்டேருந்து நிறைய வாங்கிக்கிட்டு உங்களை ஏமாத்திடுவார். மனுஷங்க ஏமாத்துவாங்க. ஆனால் கடவுள் ஒரு நாளும் உங்களிடமிருந்து பெறுகிற எந்த ஒரு நன்மையையும் அவர் வீணாக்க போவதில்லை. அவர் உங்களுக்கு அதை ஆசீர்வாதமாக மீண்டுமாய் கொடுத்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். அதை நீங்கள் காணப்போகிறீர்கள். அதைத்தான் வெற்றி என்று சொல்லுகிறோம். திருவெளிப்பாடு 3:21 அடிக்கடி நான் உங்களுக்கு அடையாளப்படுத்துவது, வெற்றி பெறும் அனைவரையுமே என் அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னா இவ்வளோ பெரிய பாக்கியத்தை அவர் வாக்கு மொழிந்திருக்கிறார். வாக்கு மொழிந்தவர், வாக்கு மாறாதவர். அவர் ஏமாற்ற மாட்டார். அந்த நம்பிக்கையில் நம்ம பயணிப்போம். கண்டிப்பாக இறைவன் கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் உரிமையாக்கி கொள்வீர்கள். உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் ஆண்டவருக்கு முன்பாக பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பலனை எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டியதை செய்து உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப, ஆண்டவரே, எங்கள் கண்களுக்கு முன்பாக நாங்கள் நினைப்பவை நடக்காதிருந்தாலும், நாங்கள் எதிர்பார்ப்பவை எங்களுக்கு கிடைக்காதது போல தோன்றினாலும், அதுவே நம்பிக்கையின் அடையாளம். கண்ணுக்கு புலப்படாத ஐயமற்ற நிலை என்கிற அந்த உண்மையை புரிந்து நாங்கள் செயல்பட, இந்த நம்பிக்கையில் நேர்மையாளர்களாக பயணித்து உமக்கு சான்று பகர எங்களுக்கு உதவி புரியும். இயேசுவினுடைய பரிசுத்த நாமத்தில் எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் அடுத்த வாரம் இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களுக்காக ஜெபிக்கிறோம். God bless you.